காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தின தியானம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14 வசனம். இயேசு அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன். உங்கள் வாழ்க்கையில் பயன்படும் வகையில் அத்தி மரத்தை பார்த்து இயேசு எதற்காக பேசினார் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாம் பார்க்க போகின்றோம். வேர் என்கின்ற காரியத்தை நாம் ஆவிக்குரிய விதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மரத்தின் வேர் என்பது நாம் கண்களால் காண முடியாதவாறு பூமிக்குள்ளே புதைந்து படர்ந்து கிடக்கிறது. வேர் பூமிக்குள் ஆழமாக புதைந்து கிடக்க, அதன் மரமோ நாம் கண்களால் காணும் வகையில் இருக்கிறது. நாம் அந்த அத்தி மரத்தின் கிளைகளையும் இலைகளையும் கனிகளையும் கண்ணால் காண்கின்றோம். வேருக்கு 2 முக்கியமான வேலைகள் உண்டு. ஒன்று, அந்த மரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதற்கேற்றவாறு பூமியில் ஆழத்திலும் அகலத்திலும் படர்ந்து சென்று அந்த மரத்தை நிலை நிற்க செய்கிறது. சில சமயம் 50 அடி அல்லது 100 அடிகள் ஆழத்திற்கு செல்லக்கூடிய வேர்கள் எல்லாம் உண்டு. வேர் என்பது மரத்திற்கு கட்டிடத்திற்கு போட்ட அஸ்திவாரம் போல இருக்கிறது. மரத்தை போலவே மனிதனின் சரீரமும் கண்ணால் காணப்படுகிற விதத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் மனிதனோ ஆவியாய் இருக்கிறான், தேவனும் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுடன் ஆவியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக மனிதனும் ஆவியாக படைக்கப்பட்டான். இந்த ஆவி மண்டலம் என்பது கண்களால் காண முடியாத ஒன்று. கண்களால் காண முடியாத ஆவி கண்களால் காணக்கூடிய சரீர மனிதனை இயக்க செய்கிறது. இதே போலதான் கண்களால் காண முடியாத இந்த மரத்தின் வேரும் கண்களால் பார்க்கக்கூடிய மரத்தை தாங்கி அதை நிலைநிற்க பண்ணுகிறது. வேருக்கு இன்னொரு முக்கிய வேலையும் இருக்கிறது. மரத்திற்கு தேவையான தண்ணீரையும் ஊட்டச்சத்துக்களையும் பூமியில் இருந்து எடுத்து மரத்திற்கும் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பூக்களுக்கும் கனிகளுக்கும் அளிப்பது வேரின் முக்கிய வேலையாக இருக்கிறது. இப்படி மரம் பசுமையாக செழித்து வளர்ந்து போஷாக்குக்கான பூத்து காய்த்து கனிந்து பார்க்க நன்றாக இருக்கிறது என்றால், அதன் வேர் மிகவும் நல்ல நிலையில் பூச்சிகள் எதுவும் தாக்காமல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அதாவது கண்களால் காண முடியாத இந்த வேர்தான் கண்களால் காணக்கூடிய மரத்தின் நிலைமையை நிர்ணயிக்கிறது. அத்தி மரத்தை பார்த்து பேசிவிட்டு எருசலேமில் ஊழியம் செய்து விட்டு திரும்ப பெத்தானியாவுக்கு தங்கச் சென்று விடுகிறார். பெத்தானியா என்பது எருசலேமின் புறநகர் பகுதி போன்றது. இயேசு தம் சீஷருடன் அங்கு தங்கியிருந்து கொண்டுதான் எருசலேமுக்கு தினமும் வந்து ஊழியம் செய்தார். அவர் மீண்டும் மறுநாள் அதே வழியாக எருசலேமுக்கு வரும்பொழுது இயேசு பேசின அதே அத்திமர வேரோடு பட்டு போய் இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் கண்டு
வியப்படைந்தார்கள். இது எப்படி ஆச்சரியப்பட்டு போனார்கள். இயேசு அத்தி மரத்தை பார்த்து பேசிய அந்த நொடியிலே அந்த மரத்தில் எந்த மாற்றங்களும் நிகழவில்லை. ஆனால் அவர் பேசிவிட்டு சென்ற 24 மணி நேரம் கழித்துதான் அந்த மரம் வேரோடே பட்டு போனது. இயற்கை உலகத்தில் இருக்கும் காணப்படுகிறவைகள் எல்லாமே ஆவி மண்டலத்தில் இருக்கும் காணப்படாதவைகள் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. காணப்படாத வேர் எப்படி காணப்படுகிற மரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறதோ, அதேபோல் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காணப்படாத ரீதியில்தான் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அத்தி மரத்தை பார்த்து பேசும்பொழுது அவர் எழுத்தின்படியே மரத்தின் கிளைகளையும் அதன் இலைகளையும் பார்த்து பேசவில்லை. அவர் காணப்படாத ரீதியில் பூமியில் இருந்து கொண்டு அந்த அத்தி மரத்துக்கு ஊட்டமளித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறதே அந்த வேரை பார்த்துதான் தன் வார்த்தைகளை பேசினார். வார்த்தை என்பது காணப்படாத மண்டலத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. வார்த்தை என்பது ஆவிக்குரிய மண்டலத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளைக்குரிய செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.